நீ எல்லாம் ஆம்பளையா ரங்கராஜ்? உடலுறவும் பிளாக்மெயிலா? கண்ணீருடன் விளாசிவிட்ட ஜாய் கிறிஸ்டலா. ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி ரங்கராஜ் பிரச்சனை கடந்த சில மாதங்களாவே நடந்துட்டு வருது. இதுக்கிடையில இவங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்தது. இப்படி இருக்கும்போது நவம்பர் 5ஆம் தேதி ரங்கராஜ் தரப்புல வெளியிடப்பட்ட அறிக்கையில ஜாய் என்ன மிரட்டி தான் திருமணம் செஞ்சுக்க வச்சாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பா தற்போது ஜாய் கிறிஸ்டலா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுல அவங்க பல திடுக்கிடும் தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அதாவது மொத்தமா 2 வீடியோக்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருக்க அறிக்கை தொடர்பா நான் பேசலான்னு நினைக்கிறேன். விசாரணையப்போ அந்த குழந்தை என்னோடதுதான், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. தன்னோட குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரிஞ்சுதான் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு கோவை பகுதியில இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தையே இல்லை அப்படின்னு அவரோட குடும்பத்தினர் பரப்பிட்டு வராங்க. இவங்கெல்லாம் கடந்த 2 ஆண்டுகளா எங்க போனாங்க? தன்னோட குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கும்போது ஒரு அப்பாவா ரங்கராஜ் வெளியிட்டிருக்க அறிக்கை. அந்த குழந்தையோட சாபத்திற்கு அவர் கட்டாயமா ஆளாவாரு. அந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது. விசாரணையில சொன்னதுக்கு நேர்மாறா அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி இப்படி பொய் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. விசாரணையில சொன்னதை மாத்தி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வேணும். ஆனா இவர் ஏன் பொய் சொல்றாரு? அவரோட குடும்பத்தினர் மிரட்டி சொல்ல வைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. விசாரணையப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட முதல் மனைவிய அறைக்கு வெளியே வச்சுக்கிட்டு தான் இதை சொல்றேன். 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி எனக்கு கிடைத்த நல்ல உறவு ஜாய் கிறிஸ்டலா. அவரை மாதிரி என்னை யாருமே பார்த்துக்கிட்டது இல்லை. என்னோட வக்கீல் சொன்னது எல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. என்னோட மனசுல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் மிரட்டி தான் திருமணம் செய்ய வச்சேன் அப்படின்னா விசாரணையில நான் மிரட்டிய அவரை சொல்ல சொன்னேன். என்கிட்ட ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இருக்கு. அதையெல்லாம் வெளியிட்டா அவர் விருப்பப்பட்டு என் கூட வாழ்ந்தாரா இல்ல மிரட்டலில் வாழ்ந்தாரா அப்படின்றது தெரிஞ்சிடும். எல்லாமே பிளாக்மெயில் அப்படின்னா நீங்க என் கூட உடலுறவு வச்சுக்கிட்டதும் பிளாக்மெயிலா? அது மட்டும் ஏன் உங்க அறிக்கையில குறிப்பிடல? ஏன்னா அது உங்களுக்கு தேவை. ஆம்பளையா இருந்தா நீதிமன்றத்துக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உத்தரவு வாங்கிட்டு வாங்க. அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கொண்ட எல்லாரையுமே நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்னு கண்ணீரோட தெரிவிச்சிருந்தாங்க ஜாய் கிறிஸ்டலா. இவங்களோட இந்த வீடியோ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு.